இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியா அங்கேயே கொண்டு போய் விட்டுறலாம். கொஞ்சமாவது ஒரு பரிதாபம். டே வெற்றி, நான் சொல்றத கேளு. இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள வீட்டுல வச்சுக்க மாட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்களே அவனுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா அப்பப்ப கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுவும் இல்லாம இவனெல்லாம் வீட்டுல வச்சுக்க கூடாதுடா. இன்னும் சொல்ல போனா இவனெல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டா லீகல் ப்ரொசீஜர் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லணும், ஹியூமன் ரைட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இல்லைன்னா பிரச்சனை தான் வரும். இல்ல இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட எல்லாம் சொல்லணுமா? ஆமாமா துளசி, கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயம் மட்டும் அம்மா சொல்ற மாதிரி செய்வோம். என்னமோ இவ சொந்தக்காரங்களை கூட்டிட்டு வந்து வச்சிருக்க மாதிரி வருத்தப்படுறா. இப்ப கூட்டிட்டு போக போறீங்களா இல்லையா? டே கதிரு, இவங்க கூட்டிட்டு போலனாலும் சரி, இன்னைக்கு மதியத்துக்குள்ள அவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு போ. நீங்க வேற. நாம எங்க இருந்து அவரை கூட்டிட்டு வந்தோமோ அங்கே போய் விட்டுடலாம். மேடம் பாவம் மேடம். புரியுதுதான், ஆனா என்ன பண்றது, யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல. கதிரு, இதுதான் நல்ல முடிவு. இந்த முடிவுல இருந்து மாற வேண்டான்னு சொல்லு. அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன். மனோகர், வண்டி எடுங்க. வாங்க அத்தை, இவரையும் அப்படியே கூட்டிட்டு போயிடலாம். ஏய், இவனை எதுக்கு கூட்டிட்டு வர? அதுவும் நான் போற கார்ல. அதான் அத்தை, நீங்க ஷாப்பிங் போறதா சொன்னீங்கல்ல, போற வழியில இவரை இறக்கி விட்டுட்டு நாம ஷாப்பிங் போயிடலாம். நான் உன்னை ஷாப்பிங்க்கு கூப்பிட்டேனா? நீங்க கூப்பிடலனாலும் வர வேண்டியது என் கடமை அத்தை. மாமா சொன்னார்ல தனியா எங்கேயும் போக கூடாதுன்னு, அதான் நானும் கூட வரேன். உன் மாமா சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பெரிய பாடி கார்டா? 10 பேரை அடிச்சு அப்படியே பறக்க விட்டுருவியா என்ன? நீ வந்தாலே போற காரியம் விளங்காது. அத்தை, அந்த அளவுக்குலாம் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அத்தை. ஆனா நான் எதுக்கு உங்க கூட வரக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க போங்க, உங்களுக்கு லேட் ஆகுது, நான் வேற வண்டி பிடிச்சு வரேன். வாங்க போலாம். ஏய், என்னடி புரிஞ்சிருச்சு? அதான் அத்தை, நான் உங்க கூட வந்தா உங்களுக்கு மனசு மாறி என் மேல லவ் ஆயிடும். அப்புறம் நான் உங்க மருமகன்னு நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவீங்க. அந்த பயம் தானே? சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏய், யாருக்கு பயம்? எனக்கெல்லாம் ஒரு பயமும் இல்ல. நீ கார்ல ஏறு. ஆனா அவனை கூட்டிட்டு வரணும்ல? தோ கூட்டிட்டு வரேன். என்னமோ பண்ணி தொலை. தேங்க்யூ.